ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் ஒரு மலாய் ஹாரர் த்ரில்லர் படமான டெவில்ஸ் கவர்னன்ட் பார்ட் 2. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, லிண்டான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ எங்க போனாலும் அவளை பின்தொடர்ந்துகிட்டே ஒரு ஆத்மா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அவளால பிரேயர் கூட பண்ண முடியலங்க, எதுவுமே பண்ண முடியல. எது பண்ணாலும் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், நான் தான் நீ தான் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கு. அவ யார் கூடயும் சேர்ந்து பழக முடியல. யார் அவ கூட சேர்ந்தாலும் அவங்கள அப்படியே பேயா மாத்தி தன்னை தானே சூசைட் பண்ணிக்கிட்டு சாகர கொண்டுட்டு போயிடுது. இது மாதிரியான சிச்சுவேஷன்ல அவ எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தா அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா யூகிக்கவே முடியாத ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. சோ கடைசி வரைக்கும் இந்த படத்தை பாருங்க. ரொம்ப பயங்கரமான படத்தை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து என்னோட படத்தை பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. லைக் பண்ணீங்கன்னா இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகி சேனல் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல இந்த படத்தோட ஹீரோயினான லிண்டா லிஃப்ட்ல ஏறி ஏதோ ஒரு வேலை விஷயமா அவ போயிட்டு இருக்கா. ஆனா அவ போயிட்டு இருக்கும் போதே பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ். அவ அந்த லிஃப்ட விட்டு வெளியில போவா. அவளுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் அப்படியே நின்னுட்டு இருக்கும். லிஃப்ட விட்டு இறங்கினவ அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. திடீர்னு அவளை லிண்டான்னு யாரோ பின்னாடில இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். இவளும் திரும்பி பார்த்துட்டு பயந்தபடி அங்கிருந்து ஃபாஸ்டா எந்த ரூமுக்கு போகணுமோ அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணி லைட்ட போட்டா உள்ள பயங்கரமான சர்ப்ரைஸ். என்ன ஏதுன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க. சோ அவளுக்கான விஷயம் எல்லாம் சொல்லிட்டு பாட்டு பாடி அவளை கேக் எல்லாம் விட்டு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அடுத்த செகண்டே அவ அந்த கேண்டில் எல்லாம் ப்ளோ பண்ணிட்டு திரும்பவும் எழுந்து நிப்பா பாருங்க. திரும்பவும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடும். என்ன ஏதுன்னு பார்த்தா அவளை சுத்தி பயங்கரமான ஆத்மாக்கள் பர்த்டே பாட்டு பாடி அவளுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு வீலன்னு கத்த இந்த பக்கம் இவ டாக்ஸில இருந்து கண்ணு முழிக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவுங்க. சரின்ட்டு அவ இறங்கி போய் ரெஸ்ட் ரூம்ல ஹேண்ட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்போன்னு அவங்க அம்மாவை மீட் பண்றா. இப்ப அவ தங்கி இருக்கிறதோ ஒரு ஆசிரமத்துல. அந்த இடத்துல அவங்க அம்மா தான் இவளை சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க பயாலஜிக்கல் மதர் இல்லனாலும் இவங்களதான் இவ அம்மான்னு கூப்பிடுவா. சோ அவங்கள பார்த்து மீட் பண்ணி என்னால ஒண்ணுமே முடியல, எத்தையுமே என்னால பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு கருப்பு உருவம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பும் போது, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட சொந்த ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு நீ போ. அங்க உன்னோட பாட்டி வின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள போய் மீட் பண்ண, உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு குரான் படிக்கிற ஸ்கூலையே நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, அங்க ஆதரவற்ற பசங்க அனாத பசங்க எல்லாம் தங்கி மதநூல படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இவளும் ஹாப்பியா அவங்க சொன்னதை கேட்டுட்டு அங்க போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவ ரெஸ்ட் ரூம் போவாங்க. அந்த கண்ணாடியில இவளோட உருவம் அப்படியே பேய் உருவமா நின்னா எப்படி இருக்கும், அதே மாதிரியான உருவம் நின்னுட்டு உனக்கான நேரம் வந்துருச்சு, நீதானா நான் தான் நீ அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட் பண்ண இவளுக்கு பயங்கரமான கட்டுப்பு. அந்த கண்ணாடியே உடைச்சு போட்டுட்டு நீ ஒரு பேய் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடா. அடுத்து அவ டிக்கெட் வாங்கிட்டு அவங்க பாட்டி ஊருக்கு போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவ ஒரு ஆல்பத்தை கையில வச்சிட்டு இருக்கா. அதை பரட்டி பார்க்கும் போது அவளுக்கு என்ன தாட் வருதுன்னா, அவ சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு இவ எந்த நேரமும் ஆல்பத்தை பாக்குறது, அவங்க அம்மாவோட போட்டோ பாக்குறது சுத்தமா பிடிக்காது. எனி டைம் கத்திட்டே இருப்பாரு. எத்தனை தடவை சொல்றது, நீ இந்த ஆல்பத்தை எல்லாம் பாக்காதன்னு, இதுக்கு மேல உன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நீ என் கூட இருக்கணும்னு அவசியமே இல்ல, நீ என்னோட பொண்ணே கிடையாது, முதல்ல நான் உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அதுக்கப்புறம் ஓ வழி என்னவோ நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட கோவமா பேசிட்டு அந்த பொண்ணோட மாமாவை கூப்பிட்டு விஷயத்த சொன்னோன்னு அவரு கொஞ்சம் பரிதாபப்பட்டு, இல்லப்பா நீ கொஞ்சம் யோசி, என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட மக, நீ அப்படியே அனாத ஆசிரமத்துல எல்லாம் விடக்கூடாது, அதெல்லாம் தப்புன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. இருந்தாலும் அவங்க அப்பா ஒத்துக்கல. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. ஆனா என்னன்னா, அன்னைக்கு திடீர்னு இவ படுத்துட்டு இருக்க ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருக்கு. அவங்க அப்பா என்ன ஏதுன்னு வந்து பாக்குறாரு. உள்ள பார்த்தா இவ அப்படியே பேய் ரூபத்துல படுத்திருக்கா. குழந்தைக்கு என்னமோ ஆச்சுன்னு ஓடி வந்து அவளை தூக்கிட்டு மாடிப்படிகள் அப்படியே நடந்து வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இவ கீழே நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. உடனே அவர் கைய பாக்குறாரு. கையில லிண்டா இல்ல, அதுக்கு முதல்ல கீழே நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு கருப்பு உருவம் வந்து அவர் அப்படியே படியிலேருந்து தள்ளி விட உருண்டடிச்சுட்டு கீழே விழுந்து கழுத்தில் முறிஞ்சு அதே இடத்துல ஸ்பாட் அவுட். அதை பார்த்துட்டு இவ சிரிக்கிற மாதிரி இருக்கா. அதோட ட்ரீம் கட்டாக டக்குன்னு பஸ்ல எழுந்து உட்காந்துடுறா. அடுத்து அவ போக வேண்டிய அந்த ஊருக்கு போறா. அங்க ஒரு பெரிய ஆசிரமும் இருக்குங்க. அழகான இடம், நதியும் ஓடிட்டு இருக்கு. அங்க போன உடனே அங்க இருக்க பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்க. அந்த சமயத்துல பாட்டி வராங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவ, இங்க பாரு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், குரானா கத்துக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம், எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு இவளோட ரூம காட்டுமா அப்படின்னு சொல்லும் போது அங்க ஜமீலான்னு ஒரு மிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து பாட்டி கிட்ட இவ ஏன் இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க இவங்களும் குறுன்னு லிண்டாவையே பாக்குறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரூம் நோக்கி போவாங்க. அந்த சமயத்துலன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இவளை கிராஸ் பண்ணி போகும். அது அப்படியே பேய் மாதிரி திரும்பி, ஏன் வந்த, இந்த இடம் உனக்கு ஏத்ததில்ல அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. பயந்து போய் இல்ல அப்படின்ற மாதிரி கத்துறா. பக்கத்துல இருக்க பொண்ணும் என்னாச்சு உனக்கு, நல்லா தானே நடந்து வந்துட்டு இருந்த, இங்க பாரு எங்க போயிட்டே இருக்க, இதான் உன்னோட ரூம், உள்ள போ அப்படின்னு சொன்ன உடனே அவளும் உள்ள போறாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா அழகான ஸ்பேஸ் இருக்கு, ஒரு கட்டில் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, எல்லா திங்ஸையும் அங்க வச்சுட்டு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கதவு திறந்து பார்க்கும்போது அவரும் இவளை குறுன்னு பாக்குறாரு. டக்குன்னு இவ பயந்து போய் கதவை சாத்திட்டு அந்த ரூம்குள்ள இருக்கா. அடுத்து அவ பேக்ல இருக்கிற அவங்க அம்மா போட்டோ, பாட்டி போட்டோ எல்லாத்தையும் டேபிள் மேல எடுத்து வைக்கிறா. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பாவை அடக்கம் பண்ண அந்த கனவு வருது. அந்த இடத்துல அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணும் போது இந்த குழந்தைய யார் வளர்க்கறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவங்க மாமா வீட்டுல தான் இவ வளர்ந்துருப்பா. அவங்களதான் இவ அம்மா அப்பான்னு கூப்பிட்டுருப்பா. சோ அந்த இடத்துலயும் டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க திரும்பி பார்த்தா கூட பேய் திரும்பி பாக்குற மாதிரியே இவளுக்கு இருக்கும். அப்ப தூக்கி போடுங்க, கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. ஏன்னா எனி டைம் ஏதோ ஒரு பேய் அவளை மிரட்டிக்கிட்டே இருக்கு. எதுவுமே பண்ண விடல. ட்ரீம்லயும் வருது, நேராவும் வருது. என்ன பண்ணுவா இவ? சோ அடுத்து இவங்க எல்லாம் குரான் கிளாஸ்ல போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவளுக்கு மட்டும் ஜமீலாவோட டீச்சர் மூஞ்சி பேய் மாதிரி தெரிய அல்லறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. எங்கடா இவ ஓடுறா அப்படின்ட்டு டீச்சரும் வெளியில வந்து பாக்குறாங்க. இவ வெளியில போய் காதெல்லாம் பொத்திக்கிட்டு அங்கிருந்து திரும்பவும் குடுகுடுன்னு ஓட அந்த பேயும் இவ்வளவு ஃபாலோ பண்ணுங்க. அவளோட ரூமுக்கு போய் டக்குன்னு கதவை சாத்திக்கிறா. ஆனா அந்த பேயோ அங்க வந்துட்டு இருக்க பசங்க எல்லாரையுமே பாக்குது. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே இவளும் வெளியில வந்து கை கால்லாம் கழுவலான்னு நினைக்கிறான். அந்த சமயத்துல எல்லா பசங்களும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சான். அந்த பொண்ணோட பேர் யமா. என்ன ஏதுன்ட்டு ஆரவாரப்பட்டு எல்லாரும் போய் பாக்குறாங்க. அவ்வளோ குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவி பயங்கரமான வித்த காமிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவளை பார்த்துட்டு பயந்து போய் குடுகுடுன்னு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அதுல போய் தொப்பக்கடின்னு விழ அவளை காப்பாத்தி மேல தூக்கிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்த உடனே மொழிப்பும் வந்துருது. ஆனா இவ யார பார்த்து விழுந்தா, நம்ம ஹீரோயின் லிண்டாவை பார்த்து விழுந்தா இல்லையா, அதனால ஜமீலா டீச்சருக்கு இன்னும் அவளை பார்த்தா கோவம் தான் வருது. அதனால நேரா போய் பாட்டிக்கிட்ட நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, எதுக்காக அந்த பொண்ணு இங்க வர சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா அவளை பார்த்த உடனே நம்ம ஏமா தற்கொலை பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டா, தண்ணியில போய் விழுந்துட்டா, இது எங்க போய் முடிய போதோ, முதல்ல அவளை இங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ல இவளும் குடுகுடுன்னு ஓடி போய் என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, நான் இங்க இருந்து உடனே கிளம்புறேன், அம்மா எப்படியாவது என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி போன்ல சொல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா போன்லயும் பேய் கத்துற குரல். அதனால ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு பயந்து போய் நடுக்கி போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜமீலா டீச்சரோ பாட்டியை புடிச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இவ வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போது, மரியாதையா அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல அவளுக்கு எல்லாமே சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும், இங்க இருந்து அவ குரான்லாம் படிச்சு கடவுளோட பாதையில அவ நடக்க ஆரம்பிச்சானா எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க. சரின்னு இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவும் போயிடுறாங்க. வேற வழி இல்ல, பாட்டிக்கு இப்போ கவலையும் வந்துருச்சு. அவங்க நேரா அவங்களோட ரூமுக்கு போய் லிண்டா அவங்களோட சொந்த பேத்தி, அதனால அவங்க போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பழச நினைச்சு பாக்குறாங்க. என்ன நடந்திருக்கும்னா இவங்க அப்பா இறந்து போனார் இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க தான் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி எனி டைம் மரத்துக்கிட்ட போய் உட்காந்து தலைவிரி கோலமா உசு அசுன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்க இந்த பாட்டிமாவும் இவனு இவ கூப்பிடுவாளே அவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் அந்த இடத்துக்கு வராங்க. எப்படியாவது அவளை போய் காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க மாமா கிட்ட சொன்னோன்னே அவரும் அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாம் போடுறாரு. பட் அதுவோ பேய் பிடிச்சு என்னை இங்க ஃப்ரீயா விடுங்க, நீங்க எல்லாம் போங்கன்ற மாதிரி கத்தி சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்து பிரேயர் பண்ணி அவளை கட்டுப்படுத்த பாக்குறாரு. ஆனா அவ கட்டுப்படாம திரும்பி வந்து உன்னோட பலம் எல்லாம் எனக்கு பத்தாதுரா அப்படிங்கிற மாதிரி மாமன் கூட பார்க்காம புரட்டி எடுக்கிறா. அதுல அவருக்கு ரத்த வாந்தி எல்லாம் வருதுங்க. அந்த சமயத்துல பாட்டி டக்குன்னு அவளை பிடிச்சு இங்க பார், நான் தான் உன்னோட பாட்டி, உன் கூடவே இருக்க போறேன், நீ எனக்கு யாருன்னு நல்லாவே தெரியும், என்ன தெரியலையா உனக்கு, நான் தான் உன்னோட பாட்டி, கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், உன்னை நல்லா வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் அவளை விட்டு போகுது. சோ இதெல்லாம் அந்த பாட்டி நினைச்சு பாக்குறாங்க. அது திரும்ப வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா. அதாவது அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடும் போது காட்டு வழி பாதுங்க, அதை கிராஸ் பண்ணி போலான்னு பார்த்தா அந்த ஸ்கூலோட தோட்டக்காரர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் பாத்துறாரு. அதுக்கடுத்து இவ குடுகுடுன்னு ஓடி போறா. ஒரு பாதை மாதிரி வருது, அந்த பாதையை கடந்து போகும்போது பிரேயர் சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பொறுமையா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போய் என்னன்னு பாக்குறா. ஒருத்தர் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் ப்ரே பண்றத இவ பொறுமையா நின்னு பாக்கும்போது அவரும் பிரேயரை முடிச்சுட்டு உள்ள வந்து உட்காருமா அப்படின்னு சைகை காட்ட இவளும் நிலப்படியில எடுத்து காலை வைப்பா. அப்பன்னு பார்த்து இடி மின்னல் பலமா வீச அதை பார்த்துட்டு குடு குடு குடுன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறான்னு அவரும் பாக்குறாரு. இவ காட்டுக்குள்ள போகும்போது சோன்னு மழை பெய்யுது, இருக்கிற மரங்கள்ல எல்லாம் ஒளிஞ்சுக்கிறா. ஆனாலும் ஏதோ ஒரு உருவம் இவ்வளவு துரத்துக்கிட்டே இருக்கு, பயங்கரமா சிரிக்குது. ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க மரம் திடீர்னு பத்தி எரியுமா. அவ்வளவுதான், அதே இடத்துல அவ மயக்கம் மட்டும் விழுக அடுத்து அவ பெட்ல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. எழுந்து உட்கார்ந்த உடனே கதவை படார்னு திறந்துகிட்டு ஒரு குழந்தை, பேய் குழந்தை அப்படியே தவழ்ந்து வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வருதுங்க. பார்க்கவே அகோரமா இருக்கு. இவ கிட்டக்கு வந்து பெட் மேல ஏறி திடீர்னு இவ வயிற்றுக்குள்ள பூந்தா எப்படி இருக்கும்
இருக்கும். அதே மாதிரியான பிம்பம் அவளுக்கு அந்த கனவுல இருந்து டக்குன்னு மூச்சு எழுந்துக்கிறா. இப்பவும் அவ ஒரு பெட்ல தான் படுத்துட்டு இருக்கா. அவளை கூட்டிட்டு வந்து இந்த பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு, உன்ன இங்க இருக்க தோட்டக்காரர் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அவரோட பேர் பாக் டோலாக். இங்க இருக்கவங்களுக்கு உதவி செய்வாரு. ஒரு மருத்துவர் மாதிரியும் இருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, எங்களோட அப்பா தான். இது எங்க வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக அவளும் கீழே இறங்கி வரா. அந்த தோட்டக்காரர் கிடக்குறன்னு வந்து, பாருமா நைட் நேரத்துல இது மாதிரி காட்டுக்குள்ள எல்லாம் அலைஞ்சு தெரியாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளும் தேங்க்யூ சொல்றா. நீங்க புது ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி இவரோட பையன் கேட்ட உடனே ஆமா அப்படின்னு இவ சொல்ல அவரும் விஷ் பண்ணிட்டு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களோட மனசுல தைரியமா இருங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போதைக்கு பாட்டி கூட அவங்க இருக்கிற இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்கா. இப்பதான் ராத்திரின்னு கூட பார்க்காம மலையில குறுக்கா ஓடி வந்திருப்பா இல்லையா. இப்போதைக்கு இவங்க வீட்ல இருந்து திரும்பவும் அதே ஆசிரமத்துக்கு போறா. போகும்போதே அவர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே இவரே நம்ம ஆசிரமத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு, நம்ம ஸ்கூலுக்கும் நிறைய விஷயங்கள் செய்வாரு, ஒரு மருத்துவராகவும் இருக்காரு, அவங்க பையன் பக்தியில ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேச இவளுக்கோ பிரேயர்ல குரான்ல இன்னும் நிறைய படிக்கணும்ன்ற ஆசை. சோ ஒரு சுறாவும் அவங்க பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருப்பா. ஆனா இவ அந்த இடத்துல இருக்கும் போது அந்த முதியோர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் இவ கேப்பா இது மாதிரியான விஷயம் என்ன பண்றது, 12 வயசுல இருந்து இவ சஃபராரா அப்படின்னு சொல்லும் போது, மூதாதையர்கள் செஞ்ச பாவம் குழந்தைய வந்து சேர்ற மாதிரி அவங்க அம்மா செஞ்ச பாவத்தினாலதான் இவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதுல இருந்து அவ விடுபடணும்னா அவளால மட்டும்தான் முடியும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து இவளும் இவளோட ரூமுக்கு வரா. வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசினதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. இந்த பேய் ஆவி இதெல்லாம் இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அது மாதிரி இருக்குது, ஆனா அதுல நம்பிக்கை வைக்காம நான் சொல்ற மாதிரி இந்த சுறாவை நீ படி, சோ உனக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும், எந்த டெவலா இருந்தாலும் அதை என்னால ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல அதுல இருந்து ஒரு புக்கையும் கொடுத்திருப்பாரு. சோ அந்த புக்கை நீ எப்பயுமே தலகாணி கட்டியில வச்சுட்டு படு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதே மாதிரி இவ்வளவு ஃபாலோ பண்றா. ஆனா அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா பேஜ் நம்பர் 115ல இருந்து 118 வரைக்கும் இருக்கிற சுறாவா ஒரு சின்ன ஒரு பிட்டா எழுதியிருப்பாரு. அதை மட்டும் அவ கையில எடுத்துக்கிறா. அதையும் அவ படிச்சு பிராக்டிஸ் பண்றா. தூக்கம் வந்தவ தூங்கலான்னு பார்த்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரி பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு எழுந்து போய் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த உருவம் வருமா. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ தானா நான் தான், நீ உன் கூடவே இருப்பேன், எதுக்காகவும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு வீச்சுன்னு கத்திட்டு திரும்பவும் எழுந்துப்பா பாருங்க. சரி இதுக்கு மேல எப்படி தூங்குறது, பிரேயர் பண்ணலான்ட்டு திரும்பவும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேயருக்கு டீச்சரா ஹீரோ தான் வராரு. ஹீரோ வந்தோடனே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நல்லா பிரேயர் பண்றா. அவ வெளியில வந்ததுக்கு அப்புறம், ஏங்க இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கிளாஸ்ல மட்டும் தாங்க நான் ப்ரே பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ நீ அந்த புதுசா வந்திருக்க பொண்ணு தானே, உனக்கு எந்த நேரத்துல என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவளும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஆனா இவளுக்கு மனசு சரியில்லை. சரின்னு தான் பாட்டியை போய் பார்க்கலான்ட்டு அவ போயிட்டு இருக்கும் போது அத டீச்சரும் பாக்குறாங்க. இந்த பக்கம் பாட்டியோ டைம் வந்துருச்சு, அவளுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கும் போது அதை இவ வாசலுக்கு வெளியில இருந்து கேட்டுட்டு பாட்டி வெளியில வந்த உடனே, பாட்டி சொல்லுங்க பாட்டி என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன தொடர்ந்துட்டு இருக்குன்னே தெரியல, இதுல நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொல்றீங்க, என்ன விஷயம் எனக்கு உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் பாஸ்ட்ல நடந்த கதையை சொல்றாங்க. இவங்க அம்மா குழந்தை வரமே இல்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷாமனை போய் பார்த்து வரம் கேட்டு ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. ஆனா இந்த ஊர் உலகமே அவ்வளவு தப்பா பேசிருக்கு. அதனால அவங்க அப்பாவும் இந்த ஊர்ல வாழாம குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வேற ஊருக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லையாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்காக தான் சாவுக்கோட அப்பா என்ன அம்மாவோட கல்லறைக்கு கூட்டிட்டு வரலையா, எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்த பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணதுனால ஏதோ ஒரு சாத்தான் என்ன சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணி பாட்டியை கட்டி பிடிச்சு அழறா. எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் கியூர் பண்ணிடலாம், ஆனா உன் மனசுல நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே விட்டுறாத, கடவுளை தொழுதுகிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நினைச்சபடி இவ அந்த ஆத்தோரமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு குடுக்குடுன்னு பாஸ்கெட் பால் ஓடி வந்துரும். அதை போய் எடுக்கிறதுக்காக வருவா. இவ மேல அது பட்டு நின்னோன்னு இவகிட்ட அந்த பாலை எடுத்துட்டு சாரி சொல்லும் போது டக்குனு இவளை பார்த்தா அவ பயந்துடுறா. அவ வேற யாரும் கிடையாது, எம்மாதான். பாலை எடுத்தவ குடு குடுன்னு அங்கிருந்து ஓடுவாள. அவ்வளவுதாங்க. என்ன அதுன்னு பார்த்தா ஊரே கூடி நிக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அவ அங்க இருக்க பில்டிங்ல டாப்ல ஏறி நின்னு மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்கா. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும் போது இவளோ இவ ரூம்ல உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கா. வெளியில என்ன சத்தம் கேக்குதுன்னு போய் பார்க்கலான்னு இவளும் வருவாங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. மேல நிக்கிற பொண்ணும் என்ன மன்னிச்சிருங்க, நான் செய்யறது தப்புதான், ஆனா நான் இதை செஞ்சேதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்க மிஸ்ஸோ இதெல்லாம் தப்புமா, பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்க, கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் போலீஸுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து நின்ன உடனே அவளை பார்த்துட்டு அப்படியே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறும். அதை எல்லாரும் நோட் பண்றாங்க. நான் உன்கிட்ட சொன்னல, நான் உன்னை சேர்ந்தவன் தான் சொன்னலையா, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன், இப்ப பாக்குறியா, உன்னால நான் இப்ப எப்படி விழுந்து சாகுறேன்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு தபக்கடின்னு மேல இருந்து கீழே விழுமா. அந்த பொண்ணு அதே இடத்துல ஸ்பாட்ல அவுட்டு. யாராலையும் அதை பார்த்து தாங்கவே முடியல. போலீஸ் எல்லாம் வந்து பாடியை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவனும் பொறுமை
பொறுமையா அதை பார்த்துட்டு இருக்கா. பட் டீச்சருக்கு இவளை பார்த்தா செம்ம வெறுப்பு. டீச்சரை பார்த்துட்டு அவ பயந்து ஓட டீச்சர் அவளை புடிச்சு வச்சு, ஏண்டி இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை, நாங்கெல்லாம் நிம்மதியா பிரேயர் பண்ணிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு எங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம், நீ ஏன் வந்த, அங்க இருந்து போயிருன்ட்டு அவளை புடிச்சு டார்ச்சர் பண்ண உடனே திடீர்னு ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே மாறும் பாருங்க. நீ யாரு என்ன கேட்கறதுக்கு, நான் இங்கதான் இருப்பேன்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி விகாரமா மாற டீச்சருக்கே பயம் வந்துருது. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பவும் செய்யறா. அதுக்குள்ள டீச்சர் கடகடன் பாட்டிக்கிட்ட ஓடி போய், உன் பேத்தியோட முகத்துல நான் பேய் உருவத்தை பார்த்தேன், இங்க இருந்து அவளை எப்படியாவது கூட்டிட்டு போகணும், இதுக்கு மேல இங்க வச்சிருந்தா அடுத்தடுத்து சாவுதான் விழும், நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அடுத்த சாவு எப்ப விழும்னா அதுக்குள்ள நீ எதையுமே பண்ணலன்னா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸுக்கு கோவம் வந்து காரை எடுத்துட்டு அவளோட ரூம் கிட்ட போக அவளோ வேற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம், இங்க இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஓடுவாங்க. இதான் சாக்குன்னு அவளை கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டியோ அவளோட ரூமுக்கு போறாங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து தொட்டு பார்த்துட்டு வேற வழியில எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸுக்கும் திரும்ப திரும்ப கால் அடிக்கிறாங்க. மிஸ்ஸோ அந்த காலை கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னு கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் டீச்சரை பார்த்து கேட்க, நீ வாய மூடு, நான் எங்க கொண்டுட்டு போய் விடுறனோ அங்கேயே இரு, தயவு செஞ்சு இங்க வந்துடாத அப்படின்ற மாதிரி ஆவேசமா கத்த. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. தலையில கைய வச்சுட்டு என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் எங்க போவேன், எனக்கு போறதுக்கு வேற வீடே இல்ல. டீச்சரும் அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்த. டக்குன்னு இப்படிதான் திரும்புவா பாருங்க, அவளோட வாய் பாதி இருக்காது. அதை பார்த்துட்டு டீச்சருக்கு அப்படியே கண்ட்ரோல் இல்லாம காரை கொண்டுட்டு போய் அப்படியே பள்ளத்தாக்குல விட்டுறாங்க. மலையில இருந்து அது சரிஞ்சுட்டு போய் பயங்கரமான கிளாஷ். அதுல அடிப்பட்டு அவங்களுக்கு கான்சியஸே போயிடுது. டக்குனு இவ கீழே இறங்கி பேக் எல்லாம் கீழே போட்டுட்டு மிஸ் எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு சீட் பெல்ட் எல்லாம் கழட்டி அவங்கள கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போவா. கூடவே கத்திக்கிட்டே தூக்கிட்டு போவா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அவ்வளவுதான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காரும் வெடிச்சு செதறிடும். அடுத்த சீன்ல 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிச்ச உடனே அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா வந்து அவளை பாக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே, அம்மா இதுக்கு மேல என்ன விட்டு போயிடாதீங்கம்மா, என் கூடவே இருங்கம்மா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீடு இல்லாம வாசல் இல்லாம இருக்க இடம் இல்லாம எல்லாரும் என்ன துரத்தி அடிக்கிறாங்க, என்ன எங்கேயும் விட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டி அணைச்சுக்கிட்டு என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கொஞ்சம் ஆறுதலா இருப்பா. ஆனா அப்பதாங்க ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடியில பாக்குறா, அங்க இருக்கிறதோ ஒரு பேய். அதை பார்த்துட்டு அலறி துடிக்க டக்குன்னு இப்பவும் அவ கனவுல இருந்தா எழுந்துக்கிறா. பக்கத்துல பாட்டி இருக்காங்க. எதுக்கும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன், எதுக்கும் பயப்படாத, உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து இவ திரும்பவும் ஆசிரமத்துக்கு போறா. அப்படியே ஒரு தள்ளு வண்டி இருக்கும் இல்லையா, அதுல வச்சு ட்ரிப்ஸோட கூட்டிட்டு போறாங்க. நீ நம்பிக்கை விடாதம்மா, நீ நம்பிக்கையோட இரு, எல்லாமே சரியாயிடும், உனக்கு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும், நெகட்டிவா எதையும் நினைக்காத, கடவுள நினைச்சுக்கிட்டே இரு, உனக்கு எவ்வளவு தடை வந்தாலும் பேய் எத்தனை தடவை மிரட்டினாலும் நீ அதை மட்டும் விடாம திரும்ப 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 அதே நினைச்சிட்டு, உங்க அம்மா பண்ண மிஸ்டேக் எல்லாம் நீ மறந்துரு, உங்க பண்ண பாவம் அவங்களோட போற மாதிரி நீ பிரேயர் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு மாமாவும் வராருங்க. சோ அடுத்து இவ திரும்பவும் பெட்ல இருக்கும்போது நர்ஸ் வந்து மாத்திரை எல்லாம் குடுக்குறாங்க. அப்ப இவ நினைச்சு பாக்குறா, மாமா கிட்ட என்ன பேசினாலும் அத உங்க அம்மாவுக்கு சரியான குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அவங்க ஒரு பிளாக் மேஜிக்க நம்பி போயிருக்காங்கம்மா, அதனாலதான் அந்த சாத்தான் தான் உன்னை தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மாமாவும் சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் கடவுள் முடிவு பண்றது, ஒரு குழந்தை பிறக்கிறதும் இறக்கிறதும். ஆனா அவங்களே ஒரு சாத்தான் கிட்ட குழந்தைய வாங்கினா அது என்ன பண்ணும், அது பின்தொடர்ந்து தன்னோட குழந்தைன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இத இவளும் திங்க் பண்றா. வேற வழி இல்ல, அம்மாவை பார்க்கணும், அம்மாவோட கல்லறைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேக் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியில குடுக்குடுன்னு ஓடி வர. அவங்க மாமாவும் இருக்காரு. என்ன எங்க அம்மாவோட கல்லறைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா அவரும் கூட்டிட்டு போறாரு. அங்க போகும்போது இருட்டாயிடுது. இவனும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பட் பயங்கரமான சத்தம் கேக்குது. அவங்க மாமாவை பார்த்து, நான் பிறக்கும் போது என்ன நடந்துச்சு, எனக்கு கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவளும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, பொழுது போச்சு அப்படின்ட்டு. வீட்டுக்கு போனவ அங்க அவ ஃபீல் பண்ணிட்டே படுத்துட்டு இருக்கா. ஏன்னா அதுவும் அவங்க வீடு தானே. அவங்க மாமா வீட்டுல தூங்கும் போதும் டிஸ்டர்பன்ஸுங்க. திரும்பவும் அவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அவளால ஒண்ணுமே முடியல, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவ யோசிக்கும் போது திடீர்னு நில்டான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு கதவு மாதிரி இருக்கு. அதுகிட்ட போகும்போது அவங்க அம்மா ஹெல்ப்புக்காக என்ன காப்பாத்து, நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன், நீ எப்படியாவது விடுதலை பண்ண அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளும் ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில அவங்க அம்மா போனமா நின்னுட்டு இருக்காங்க. இவ்வளவுதான், சும்மா இருப்பாளா, கதவை திறந்துட்டு வெளியில வந்து, அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அவங்க அம்மாவை தேடி பார்க்க அவங்க அம்மாவோட பணத்தை காணும். திடீர்னு விருட்டு
அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சுடுகாட்டுக்கு ஓடினவா அவங்க அம்மாவோட கல்லறையை தோண்ட ஆரம்பிக்கிறா. தோண்டி பார்த்தா அந்த இடத்துல மண்வெட்டி எடுத்துட்டு வந்து திரும்பவும் அந்த கல்லறையெல்லாம் முழுசா தோண்டி வெளியில அவங்க அம்மாவோட டெட் பாடியை எடுத்து வைப்பா. அதுவோ அழுகி போய் எலும்பு கூட இருக்குங்க. அந்த எலும்பு கூட்டிக்கிட்ட அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் மாதிரி பேசி கதறிட்டு இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா லிண்டான ஒரு குரல். என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு ஆவி வந்து நிக்குது. அந்த ஆவி அப்படியே ஷாமனா மாறுது. நீ யாரு அப்படின்னு இவ கேட்ட உடனே நான் தாண்டி உங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீ எங்க அப்பா கிடையாது, எங்க அப்பா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவ சொல்ல, நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. இவங்க அம்மா மந்திரம் பண்றதுக்காக மந்திரவாதி கிட்ட போயிருப்பாங்க போல இருக்கு. அவனும் அவங்க அம்மாவை மயக்கி அந்த நேரத்துல அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கொடுத்துடுறான். அவன் இருக்கிற அந்த அறைய காட்டுவாங்க. அவன் மந்திரம் பண்ற அறையில நிறைய குழந்தைகள் அப்படியே ஆசிட்குள்ள எல்லாம் கிடக்கும். இவன் என்னன்னா ஒரு நரபலி கொடுக்கறவன் போல இருக்குங்க. சோ இவனுக்கு பிறக்க போற குழந்தைன்னு கூட பார்க்காம இப்போதைக்கு லிண்டாவோட உயிர் வேணும், லிண்டாவையும் நரபலி கொடுத்துட்டா இவனுக்கு கொஞ்சம் பவர் ஏறுங்கிறதுனால லிண்டாவை இப்படி பேய விட்டு ஆவியை விட்டு பயங்கரமா டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சுட்டான். வர வச்சவன் சும்மா இருப்பானா, எப்படியாவது லிண்டாவை கொல்லணும், நரபலி கொடுக்கணும்னு அங்க நிறைய ஆத்மாக்களை கூப்பிட்டு அவளை அப்படியே பயமுறுத்த அவ சும்மா இல்லாம அந்த சமயத்துல ஹீரோ ஒரு பிட்டு பேப்பர் கொடுத்துருப்பாரு இல்லையா, சுறா 115 118, அதை எடுத்து கடன் படிக்கிறா. படிக்கும் போது அங்க இருக்க ஆவிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது, இன்க்ளூடிங் நான் தான் உங்க அப்பன்னு சொல்லிட்டு ஒரு ஷாமன் நின்னுட்டு இருந்தான் இல்லையா, அவன் மட்டும் நின்றுட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான். இதுக்கு மேல நீ இருக்கவே கூடாதுறான்ட்டு பாஞ்சு வந்து அவனை குழியிலே தள்ளி அவங்க கூடவே சேர்ந்து அந்த குழியில விழும்போது அவன் சும்மா விடாம அங்க நிரம்பி இருக்க தண்ணியில அவளை அப்படியே முக்கிட்டு இருக்கான். அவ அங்கேயே சாகணும்ன்ற மாதிரி. பட் அடுத்த சீன்ல இவளை ரெக்கவர் பண்ணி போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணி அவளை மேல தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. கூடவே பாட்டியும் போயிடுறாங்க. ஆனா என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவ போவா இல்லையா, அந்த சமயத்துல எப்படியாவது இவளை நரபலி கொடுத்தாகணும்னு அவங்க அப்ப, அதாவது அந்த ஷாமன் இருக்கான் இல்லையா, முடிவு பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் வராரு. அவர் வந்த உடனே இதுக்கு முன்னாடி டீச்சர் ஒருத்தவங்க இங்க சிகிச்சையில இருந்தாங்க இல்லையா, அவங்க பலன் இல்லாம இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டெட் பாடி இங்கதான் இருக்கு. சோ அவங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி அனுப்பினீங்கன்னா யாராவது வந்து டெட் பாடியை வாங்கிப்பாங்க. நீங்க இந்த பொண்ணு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க, சின்னதா ஒரு என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த ஹீரோயின் கண்மொழிக்கும் போது அவங்க பாட்டியோ எதுக்கும் பயப்படாதமா, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டே இருக்காங்க. அவளுக்கும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ தொடங்குறா. எதுக்கும் அழாதமா, கடவுள் இருக்காரு, கடவுள் உன் கூடவே இருக்காரு, ஆனா உன் மனசுல நம்பிக்கை வை, நீ மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து போராடி வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட நினைவுல அன்னைக்கு இவளை அந்த தோட்டக்காரர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவர் தெளிவா ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இவ என்னதான் மத நூல்களை படிச்சாலும் இவளோட கருங்கிறது ஒரு ஷாத்தானோட கரு, அவன் நல்லவன் கிடையாது, அவன் ஷாத்தான உள்வாங்கி இவளை பெத்தெடுத்திருக்கான், அதனாலதான் அந்த டீமன் இவளுக்குள்ளேயும் இருக்கு, இவளை எதுவும் பண்ணல, இவ கூட யாரையும் நெருங்க விட மாட்டேங்குது, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுது, இவளை குரான் படிக்க விட மாட்டேங்குது அப்படின்ற ரீசனையும் சொல்றாரு. இந்த பக்கம் இவ ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருக்கான். ஹீரோ வந்தோன்னு ஏன் டீச்சர் இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்தீங்க, நானே சரியாகி ரெக்கவர் ஆகி உங்களை பார்க்க வரலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லம்மா இது என்னோட கடமை, நான் உன்னை பார்த்தே ஆகணும், நான் உன்னை குணப்படுத்த தான் இங்க வந்திருக்கேன், சரியா நீ கண்ணை மூடிட்டு நான் எல்லா பிரேயரையும் சொல்லி இதே இடத்துல உன்னை குணப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பிரேயர் பண்ணி தன்னோட கைய அவளோட தலைக்கிட்ட கொண்டுட்டு போகும்போது அவ அப்படியே செடியூஸ் ஆகி மயக்கமாயிடுறா. அப்படியே அவளை தொடாம அவளோட மேல அப்படியே கையை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. கரெக்டா வயிற்றுக்கிட்ட வரும்போது ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துடா, அந்த பொண்ணை தொடாத அப்படிங்கிற மாதிரி கத்தின உடனே டக்குனு இவனும் திரும்பி பாக்குறான். அந்த நிமிஷம் அவங்க பாட்டி வரும்போது அவங்க பாட்டியையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க கண்ணாடியில இவரோட பையன் இப்பதான் அஸ்திய கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது இவங்க அம்மாவோட டெட் பாடியை வெளியில எடுத்துட்டா இல்லையா, அதை கொளுத்தி அந்த அஸ்திய ஒரு பானையில வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க பையன் தோற்றத்துல நின்னவன் டக்குன்னு ஷாமனா மாறுவானா. அவ்வளவுதான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே அங்க இருக்க டேபிள் எல்லாம் தள்ளி பானையை உடைச்சிடறான். அங்க இருக்கவங்க என்ன பண்ண முடியும், ஹீரோ மட்டும்தான் ஃபைட் பண்றான். எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் அவனை அடிக்கவே முடியலங்க. அவன் கையில இருந்து நெருப்பெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கமும் ஹீரோட அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. பாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுவும் சாத்திட்டு உள்ள சரியான ஃபைட். ஃபைனலா பிரேயர் பண்ணிக்கிட்டே அவனை அடிக்கும் போது திடீர்னு காணா போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோ பெட்ல படுத்துக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பா. அவ்வளவுதாங்க, அவளோட முகமே மாறி டக்குன்னு குரங்கு மாதிரி பாஞ்சு பெட் மேல உட்காந்து டக்குன்னு ஹீரோ வந்து பொழிச்சுன்னு அரவிட்டு டார்ச்சர் பண்ணுவா பாருங்க. அவளோட கண்ணெல்லாம் ரெட்டா மாறும். அங்க இருக்க பீரோவெல்லாம் அவன் மேல தள்ளி விட்டு அவளை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த இவனும் ப்ரே பண்ணிட்டு இருப்பான். இவனும் சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டு என்னடா அல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா காசிப் பண்ணவா. பட் அவனும் விடாம பிரேயர் பண்ண அந்த இடத்த விட்டு அவ தப்பிச்சு ஜன்னல் வழியா ஓடுவாங்க. அந்த சமயத்துல இவன் அந்த பிரேயர் சீட் ஒண்ணு கொடுத்தான் இல்லையா இவகிட்ட, அது கீழே கிடக்கும், அதை எடுத்து இவன் கையில வச்சுட்டு மேனேஜ் பண்ணி வெளியில வர்றதுக்குள்ள பாட்டியோ இவளை புடிச்சு வச்சிருவா. புடிச்சு வச்சுட்டு
பார்த்துட்டு இங்க பாருமா நான் தான் உன்னோட பாட்டி லிண்டா, நான் சொல்றது கேளு, உன்னை நல்லா வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி பழைய டயலாக் சொன்ன உடனே எத்தனை காலத்துக்கு இதே டயலாக் சொல்லி என்னை ஏமாத்துவ, இப்ப நீ என்ன நல்லா வளர்த்ததுலாம் போதும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கொல்ல போறேன்னு கழுத்தை புடிச்சு பயங்கரமா இறுக்கிட்டு இருக்கும் போது அங்கேருந்து வந்தவனோ அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவரையும் எழுப்பி 3 பேருமா சேர்ந்து பிரேயர் சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள இருக்கிற தன்னோட நம்பிக்கை வெளியில வரும். அவ இது வரைக்கும் கடவுளை தான் விரும்பி குரானை படிக்கணும்னு நினைச்சா இல்லையா, சோ அந்த கான்பிடன்ஸும் பேய் என்னதான் அவளை ஸ்ட்ராங்கா புடிச்சிருந்தாலும் அந்த கருவிலே அவ பிறந்திருந்தாலும் அவளுக்குள்ள அந்த ஆத்மா உள்ள போயிட்டு எப்படியாவது ப்ரே பண்ணணும், கடவுள் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கையை பேய் இருக்கும் போதே கொண்டுட்டு வருவா. அந்த கான்பிடன்ஸ் லெவல கொண்டுட்டு வரும்போது அந்த பேய் கம்ப்ளீட்டா அவளை விட்டு போயிடுது. சோ அவங்க பாட்டியும் அவளோட காதுல பிரேயர் சொல்லி அந்த சாத்தானை ஓட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நார்மல் லைஃபுக்கு வரா. அது மட்டும் இல்ல, அவ ஆசைப்பட்ட மாதிரி குரானை ஃபுல்லா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டிட்ட கத்துக்கிட்டும் இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. சந்தோஷமா அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஆரம்பிக்கிறா. அவளோட லைஃப் முன்னாடி மாதிரி இல்லாம ஹாப்பியா மூவ் ஆயிட்டு இருக்கு. இவ ஹீரோட ஃபேமிலி கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் அவங்க இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் திரும்பவும் அவ ப்ரே பண்ண உட்காருவாங்க. அந்த சமயத்துல லிண்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு குரல் கேட்கும் பாருங்க, தூக்கி வாரி போடும். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை வேற ஒரு படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.